Praise the holy name. நல்ல காலவெளிக்காக நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். கிருபையாக பொழுது நம்மை பாதுகாத்து இந்த காலை அவருடைய பாதத்தில் வரும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். காலைதோறும் அவர் நம்மை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the holy name, holy name. உங்களுடைய விடுதலை தருகிற அருளுள்ள இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, we praise the holy name, holy name. We praise the holy name. உங்களுடைய விடுதலை தருகிற இரத்தம் ஜெயம் கொடுக்கிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை மீட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துகிற உங்களுடைய மகாபெரும் தயவு, உங்களுடைய மகாபெரும் இரக்கம், நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜோதிகளின் பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே இந்த காலவெளியிலே இடத்தில் நாங்கள் வருகிறோம். ஆமென். நீர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். காலவெளியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய நாமத்தை துதிப்போம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஜோதிகளின் பிதாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நமஸ்காரம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே உமக்கு நன்றி. Thank you, Father. கொடானகுடி நன்றி, கொடானகுடி நன்றி, கொடானகுடி நன்றி. உடைய கிருபைக்கு நன்றி, உடைய இரக்கத்திற்கு நன்றி, உடைய தயவுக்கு நன்றி, உடைய வல்லமையுள்ள செயல்களுக்கு நன்றி, ஆச்சரியமான வழிகளுக்கு நன்றி. பெரிய தேவனே உமக்கு நன்றி, நல்ல தேவனே உமக்கு நன்றி. இந்த காலவெளியிலே நாங்கள் குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக, திருச்சபை மக்களாக அதிகாலைகளிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொண்டு வந்த பாதைகள், நடத்தி கொண்டு வந்த வழிகள், செய்த நன்மைகள், பாராட்டின தயவு, வியாதிகள் கொடுத்த விடுதலை, ஜெயம், வெற்றி, சத்திரங்களை அளிக்க நினைத்த போது தேவரே கிருபையாக இறங்கிகளை பாதுகாத்த உடைய வல்லமுள்ள செயல்களுக்காக நன்றி. உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, தயை, பாவ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசுவே நாங்கள் காலவெளியிலே எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும் பாடல்கள், தியானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையினால் எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆமென். இணைந்து நாம் எல்லாரும் பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தரை நாம் வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க ஆராதிக்கப் போகிறோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே என்று நாம் எல்லாரும் அவரை ஆராதிப்போம். நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். இந்த
ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஆமென். பரமக்குயவன் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஆச்சரியமான அவருடைய வழிகள், அற்புதமான அவருடைய பாதைகள் எல்லாவற்றுக்காக காலவெளியிலே நன்றிகளை செலுத்துவோம். ஒரு வேத பகுதியை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே மூல மொழியிலே all power is given to me in heaven and in earth. இயேசுவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் இயேசு. அவர்தான் நம்மை சிலுவையில் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து அந்த அதிகாரத்தை கை கட்டினார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த தெய்வ மகிமை, ஏதேன் தோட்டத்தில் ஆதாரத்தில் கழித்துக் கொண்ட சத்து எடுத்துக்கொண்ட அந்த வல்லமை ஆண்டவர் எடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை, எப்படி அந்த வல்லமை இங்கே செயல்படுகிறது பூமியிலே, நம்முடைய வாழ்விலே 7 விதமான வல்லமை. The 7 powers of Jesus Christ. 1, பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள வல்லமுள்ள இயேசு. மத்தேயு 9:6 பாவங்களை மன்னிக்க அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து இந்த மனிதனுடைய பாவங்களில் அவரை மன்னித்து விடுதலையாகிறது. The blood of Christ cleanses and forgives all the sins of human being. எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரமுள்ள வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. 2, லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 4:23 பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை. இயேசுவிடத்தில் இருந்த வல்லமை சுகமளிக்கும் வல்லமை. எப்படிப்பட்ட மனிதனையும் சுகமாக ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கும் சகல நோய்களையும் இயேசு அவர் எத்தனை காயங்கள் அடைந்தாலோ அத்தனை காயங்களுக்குரிய அந்த உலகத்தில் உள்ள நோய்களையும் புது புது வியாதிகள் போராட்டங்களையும் விடுதலையாக இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேறப்பட்ட வல்லமை, பாவங்களை மன்னிக்கிற வல்லமை, பிணியாளிகளை குணமாக்கும் வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். 3, அற்புதங்களை செய்யும் வல்லமை. யோவான் 11:47 ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் வல்லமை. அவரிடத்திலே அற்புதங்களை செய்யும் வல்லமை உண்டு. தண்ணீரை ரசமாக ஆத்மா 5:2 பேருக்கு கொடுப்பார். ஏதையும் தேவன் செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிற வல்லமையுடையவர். அடுத்து மத்தேயு 8:27 4:39 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் இயற்கையின் மேல் வல்லமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயற்கையின் மேல் வல்லமை உள்ளவராக இருந்தார். இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென். சகல சிருஷ்டிகளும் அவருக்கு கீழ்ப்படியும். அங்கே பார்க்கிறோம், இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதற்கின பொழுது அது அமைதியானது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அந்த கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் 26ஆவது வசனத்திலே உடனே ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அங்கிருந்த மனிதர்கள் ஆண்டவரை பார்த்து இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். இயற்கை மேல் அதிகாரம் உள்ள இயேசு. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லை, பிரச்சனை, வியாதிகள், போராட்டங்கள், குடும்பத்துக்கு வரோதனை வருகிற பிரச்சனைகள் எதையும் நீக்க அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆமென்.
வல்லமையுள்ள தேவன். ஆமென். வல்லமையுள்ள தேவன். Our God is a powerful God. He's a mighty God. Amen. He's a sovereign God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆச்சரியமான தேவன், மகிமையுள்ள தேவன். பாவங்களை மன்னிக்கிற வல்லமை, விஞ்ஞானிகளை குணமாக்க வல்லமை, அற்புதங்களை செய்ய வல்லமை, இயற்கையின்மை வல்லமை. மார்க்கு 3:1, லூக்கா 4:36 அசுத்த ஆவிகளின் வல்லமை. ஆமென். மார்க்கு 16:17 பிசாசுகள் நடுங்கும் அந்த அதிகாரம் வல்லமையுடைய ஆண்டவர். இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அந்த காலங்கள் நடுங்குகிறது. இந்த காலை தீய வல்லமைகளினால் குடும்பங்களில் பாதிப்பு வந்திருக்கிறதோ, அந்த கால வல்லமைகளினால், கொல்லாத ஆவிகளினால் தொல்லைகள், வியாதிகள், போராட்டங்கள் வருகிறதோ, என்னிடத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரமுடைய வல்லமை இந்த சத்தத்தின் கீழ் வருகிற எந்த அந்த காலங்களில் இயேசுவின் நாமம் அழிப்பதாக. ஆமென். This morning all the powers of darkness be destroyed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சகல அந்தகாரத்தையும் அழிக்கிற தேவ வல்லமை. அடுத்தது நியாயம் செய்யும் வல்லமை. யோவான் 5:22 வாசிக்கிறோம். நியாயம் செய்யும் வல்லமை. அவர்களுக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள இயேசு. அல்லேலூயா. இந்த காலையிலே இயேசு கிறிஸ்துவின் 7 விதமான வல்லமை, அதைத்தான் மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் பெற்றர் பண்ணுகிறார். இன்றைக்கு அந்த வல்லமை உலகம் முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சபைகளில் ஊழியர்கள் மூலம், அவருடைய விசுவாசிகள் மூலம். ஆமென். ஆண்டவர் இயேசு சர்வ வல்லவர் என்பது எப்படி தெரிகிறது? அவர் மூலம் மட்டுமல்ல, அவரை நம்புகிற எல்லாரும் அந்த வல்லமை பாய செய்கிறார். எல்லா ஊழியர்கள் மூலம், விசுவாசிகள் மூலம் அந்த வல்லமை வாய்ந்து ஓடுகிறது. இன்னும் ஜெபத்தை கேட்கிற வல்லமை. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மத்தேயு 14:26 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும், ஓ குமாரனின் பிதா மகிமைப்படும்படி அவர் அதை உங்களுக்கு செய்வார் என்று பார்க்கிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், ஜெபத்திற்கு பதில் கொண்டு வருகிற நாமம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. 16:26 யோவானிலே என் நாமத்தினால் வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக நான் பிதாவை கேட்டுக்கொள்வேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் இந்த காலங்களிலே நம்மத்தில் பிரசன்னராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமை நினைத்து சோதரமனும். இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை, இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை, உடைய வார்த்தையின் வல்லமை, இயற்கை மேலுடைய வல்லமை, பிசாசின் வல்லமைகளை அளிக்கிற உம்முடைய இந்த விலையேறுகிற வல்லமை, இந்த காலங்களில் இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி செயல்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வல்லமை பெறப்பட்டது. மார்க் 5:30 அங்கே வாசிக்கிறோம். குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வல்லமை எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை. எபேசியர் 1:20 எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை. இந்த வல்லமை யார் கட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வல்லமை வெளிப்படும். தேவனை பாடி துதிக்கும் போது வல்லமை பெறப்படுகிறது. அவருடைய நாமத்தில் வல்லமை பெறப்படுகிறது. Seek His power. அவருடைய வல்லமையை தேடுங்கள், நாடுகள். ஆமென். இந்த தேவனுடைய வல்லமை காலத்திலே ஆமென். சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட அந்த வல்லமை அவருடைய வார்த்தையில் இன்றைக்கு வல்லமை பெறப்படுகிறது. ஆராதனை மூலம் அவருடைய வல்லமை பெறப்படுகிறது. ஜெபத்தின் மூலம் அவருடைய வல்லமை பெறப்படுகிறது. அவருடைய கர்த்தருடைய வல்லமை நம்மை சந்திப்பதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொடுவதாக. In Jesus' mighty name. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை
இரண்டாவது நம்முடைய தேசத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்க, மூன்றாவது நம்முடைய திருச்சபை ஊழியர்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை தேவனுடைய வல்லமை வெளிப்பட, ஜெபங்களில் தேவ வல்லமை வெளிப்பட, எல்லா கைசிக்கு எல்லா சாபங்கள் மாறுவதாக, இந்த காலங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் தீய வல்லமைகள் அழிந்து போவதாக. சாத்தானுடைய சகல வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போவதாக. ஓ உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய வல்லமை கொடாதோடு நன்றி, 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 நன்றி. அவர் ஒருவரே எல்லா வல்லமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரர். ஆண்டவரை நோக்கி பாத்திரர் நீரே, நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராகிய எங்கள் தேவனே, நம்முடைய இந்த காலொழியுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி நாத ஆராதிக்கிற வருடங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, குடும்பங்களினுடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாத்திரர் நீரே, நீர் ஒருவரே நீர் பாத்திரர், நீர் ஒருவரே வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே நீ பாத்திரரே,
ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உடைய வல்லமைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. இந்த காலையிலே கர்த்தருடைய வல்லமை சுகமளிக்க வல்லமையாக இறங்கி வருகிறது. கர்த்தர் ஆங்காங்கே சுகத்தை கட்டளையிடுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். இந்த காலையிலே நல்ல கால வல்லமைகள் அல்லாத பிசாசின் தந்திரங்களாக இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் அழிக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். இந்த காலையிலே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறது. எல்லா கடன்கள், தொல்லைகள், குடும்ப சண்டைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் மாறுவதாக. ஆமென். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, 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 நன்றி. ஜெபத்தை கேட்டபடி நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே இணைந்து ஆராதிக்கிற எல்லாருமே நம்முடைய வல்லமை விளங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுமே பிள்ளைகளுமே எந்தத்தை தெளிக்கிற இயேசுவின் நாமத்தின் வல்லமை எடுக்கிறேன். காலையிலே பலிபீடத்திலிருந்து புறப்படி சன்னதத்திலிருந்து புறப்படுகிற நம்முடைய வல்லமை குடும்பங்களை தொடர்க்கும், சபைகளை தொடர்க்கும், மொழிகளை தொடர்க்கும், தேசத்திலிருந்து வல்லமை விளங்கட்டும். எல்லா சாபங்கள் மாறட்டும். வல்லமை விளங்குகிறதற்காக நன்றி. இந்த நாள் தொடர்ந்து காலையில் இணைந்து ஜெபிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. நெருங்கி வந்தீரே நன்றி. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.